நம்ம ஊர் பழையதை சூப்பராக குழச்சி அடிக்கணும், நல்லா அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் துவையல் எங்கள் அம்மா ஸ்டைலில், ஊறுகால பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், லைம் ஊறுகாய், ஆம்லா இது இந்த ஊர் மாங்காய் ஊறுகாய், கோங்கூரா, சம்பல். நம்ம ஈழத்தமிழர்கள் ரொம்ப சூப்பராக செய்கிற ஒரு விஷயம் தக்காளி தொக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த புளிப்பு வந்து இந்த நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்குது. எப்பயும் பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு காம்பினேஷன் வந்து இது 2 காம்பினேஷன் எப்பயும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. வெறும் பச்சை மிளகா இதுவும் புளியும் மட்டும்தான். சூப்பராக இருக்குல்ல? 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டாச்சு. இந்த டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. தஞ்சாவூர் ஸ்டைலு பழையது. இன்னைக்கு லண்டனில் உட்காந்து சாப்பிட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதோ வந்துட்டு பாருங்க. வெயில், சூப்பரான வெயில். இங்கே வந்து இப்போ பயங்கரமான சம்மர் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊர் பழையதை சூப்பராக குழச்சி அடிக்கணும், நல்லா அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். 2 விஷயம் முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால், 2 நாளைக்கு ஊற வச்சுருக்கோம் இந்த சாதத்தை. இன்னொன்று வந்து இதை வடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 10 to 15 சைட்ஸோடு இதை சாப்பிட போகிறோம். உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வெயிலில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இன்றைக்கி தான் இப்போ தான் போட்டிருக்கேன். நாளைக்கு காலையிலைக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் வடித்த சாதம், ஃபுல்லாக வடித்து நம்ம ஊர் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி வடித்து, அதுலேருந்து கொஞ்சம் நீராரமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுற ஒரு சாதம். அதே மாதிரி ஒரு நாள் மட்டும் இல்லை, 1.5 நாள் நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சு இது கருவாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கருவாடு வந்து நம்மளுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து, கொலம்போலேருந்து வந்தது. ஸோ கொலம்போலேருந்து வந்த கருவாடு இன்னைக்கு நம்ம இதை வெட்ட போகிறோம், வெட்டி சாப்பிட போகிறோம். முதுகில் இது செய்து இப்போ ஈஸியாக கட்டாது. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம், இதுவே நல்ல வாசனையாக இருக்குல்ல. ஒரு தக்காளி, மஞ்சள், மிளகாப்பொடி, இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கருவாடை ஆட் பண்ணிக்குவோம். அப்படி எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்த கருவாடு இது. ஆஹா, இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா. கருவாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மோர் மிளகாவும் பத்தலும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா சைட் டிஷ்ஷும் ரெடி. உட்காந்து நல்லா ஒரு கட்ட வேண்டியதான். இது வந்து பார்த்தாலே அந்த என்ன சொல்கிறதுன்னா வாயில் எச்சி விடுது, அந்த லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து உப்பு மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் பண்ணுறேன் இப்போ. தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இதை கொஞ்சம் கையால் எடுத்து போட்டுதான், கல்லுப்பு போட்டு வச்சுட்டோம்னா இது ஊறிட்டே இருந்ததுன்னா அப்படியே புளியை நல்லா கையால் மச்சிட்டு, கல்லுப்பா வேணாம் ஆயிடுச்சா? இங்கே பாருங்க,
இப்போ வந்து ஃபைனலாக இந்த துவையிலையும் அரைச்சிட்டோம். இந்த துவையில் என்னென்ன போட்டிருக்கோன்னா கொத்தமல்லி, அப்புறம் வந்து புளி, அப்புறம் பச்சை மிளகா. வீட்டில் நல்ல பாருங்கள், இந்த பழையது வீட்டில் வந்து 2 நாளைக்கு பண்ண பழையது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பழையத்தில் சின்ன பிள்ளையில என்னென்ன ஆசைப்பட்டோனோ எல்லாத்தையும் போட போகிறேன். இது வீட்டில் ஊற்றின மோர், தயிர் இதை போட்டுக்கிட்டோம். கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம். இது வந்து துவையல் எங்கள் அம்மா ஸ்டைலில். கொத்தமல்லி, மிளகாய், புளி, அப்புறம் உப்பு. ஊறுகாயில் ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் இங்கே போட்டாச்சு. என்னென்னா பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இங்கே போட்டுட்டேன், லைம் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் போட்டுட்டேன், அப்புறம் வந்து ஆம்லா போட்டுட்டேன். இது இந்த ஊர் மாங்காய் ஊறுகாய், வேறு கலரில் இருக்குது. கோங்கூரா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சம்பல் நம்ம ஈழத்தமிழர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்கிற ஒரு விஷயம். கடைசியாக தக்காளி தொக்கு. இது தக்காளி தொக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தயிர், 13 14 15. அதான் நம்ம 16ன்னு சொல்லணும். 15 சைட் டிஷ்ஷோட சாப்பிட போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நான் வந்து இப்போ ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பழையதை ரொம்ப ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று டைரெக்டாக வச்சிடுறேன். ஒரு வெங்காயம் மட்டும் தென்படுத்திருக்கு. வெங்காயம் இந்த டேஸ்ட்டுலாம் என்ன சொல்கிறது, என் பையன் சொல்கிற மாதிரி அமோகமாக இருக்குது. அதுவும் இந்த மாங்காய் கடிச்சு சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாங்காய் எடுத்துக்கிட்டேன், இப்படி எடுத்துடுறேன். நம்ம ஊர்லலாம் இதுதான் காலையில் ஏஞ்சா இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்க முடியாதுங்க. இங்கே வந்து பல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், பல ஊர் சுற்றிட்டோம், எல்லா ஊர்லேயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. மொரமலா எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் எப்பயும். மூக்கில் ஏறுது அப்படியே காரம். ரொம்ப நல்லா இருக்கு, வாய்க்கு நல்ல சுவையாக இருக்குது. இந்த இது டேஸ்ட் பண்ணு. 2-3 எடுத்துக்கோ. நாட் a வெங்காயம் person, பட் இருந்தாலும் நல்லா இந்த புளிப்பு வந்து இந்த நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கு. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் உரப்பு, அப்புறம் அந்த இது சின்ன வெங்காயத்தோட காரம், லைட்டாக உப்பு அடிச்சுக்க முடியாது. அதுக்கு மேலே இந்த பழையதோட அந்த சுவை, அந்த பொன்னி ரைஸு 2 நாள் நல்ல தண்ணியில் ஊற வச்சது, சான்ஸே இல்லை. ரொம்ப 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 வாய்க்கு அப்படியே என்ன சொல்கிறது, சொர்க்கமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வந்து அம்மாவோட சட்னி, அம்மாவோட துவையல் தானே இது. துவையலமா இதில் அம்மியில் வச்சது, கை வலிக்காத. இந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. வெறும் பச்சை மிளகா, இதுவும் புளியும் மட்டும்தான். சூப்பராக இருக்குல்ல. 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டாச்சு. இந்த டேஸ்ட்டு எங்கேயும் கிடைக்காது. அடிப்பொலி. மீன் குழம்பு எப்பயும் நல்லாயிருக்கும். மீன் ஆமாம். ஸோ மீன் குழம்பும் இது மாங்காவும் போட்டு இது பண்ணியிருக்கோம், அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மீன் குழம்பு எடுத்து, வெறும் மீன் குழம்பை எடுத்து இங்கே வா,
அதை அப்படியே போட்டு கொஞ்சோண்டு மாங்காய் உடைச்சி இருக்கா மாங்காய் அந்த மாங்காய் சின்னதாக துண்டாக வருது அதை போட்டு வாங்க. ஊறுகாய் சுண்டக்காய் வத்தல். பின்னாடி ஒரு சுண்டக்காய் போயிட்டு எப்படி இருக்கு? சுண்டக்காய் கசக்குதுல கொஞ்சம் லைட் கசப்பு இருக்குல்ல? கசப்பு இருக்கிறதால தான் டேஸ்ட்டு. நடுவில் கொஞ்சோண்டு தண்ணியை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா எடுத்து கருவாடு நாங்கள் இப்போ பண்ணது கருவாடு சாதம் தீர்ந்துச்சு. நான் கருவாடு வந்து நல்ல அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதில் என்னென்ன தேங்காய் எங்கெல்லாம் போட்டதுனால நல்ல இதமாக இருக்குது. எப்பயும் பார்த்திங்கன்னா கருவாடுக்கு காம்பினேஷன் வந்து இது 2 காம்பினேஷன் எப்பயும் சோடா போகாது, சூப்பராக இருக்கும். டைனிங் டேபிள் இல்லாமல் டேபிள் டென்னிஸ் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த பாருங்க, இந்த இது அப்படியே எடுத்து இது நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். புளிப்பு லைட்டாக வருது, அந்த புளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கா நாங்கள் ஓணம் சத்யா இல்லை விஷு சத்யா மாதிரி இந்த தடவை பழையது சத்யா பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா மெயினாக நான் என்ன சொல்லணும்னா, இது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் நீங்கள் வேலை செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு. எந்த வேலையும் செய்யாமல் என்ன ஈஸியாக பண்ணணுன்னா பழையது போட்டுருங்க. இந்த இங்கே ஊரில் படிக்க வந்துருக்கீங்களா பசங்களா, இந்த ஊறுகாய் எல்லா ஊறுகாயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு உருண்டைக்கு ஒரு ஊறுகாய் நகிக்கிட்டீங்கன்னு உங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு எடுத்து போய் விட்டுட்டு திருப்பி வந்து விட்டுருவாங்க, அந்த லெவலில் இருக்கும். நீராரம் குடிச்சிட்டு ஊறுகாய் எடுத்து வேற 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 மாதிரி ஒரு 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 சூப்பரான சுவை இது. இப்போ வந்து இது என்ன தெரியுமா, சம்பல் சும்மாவே சாப்பிடுவேன் நான். சம்பளையும் அது கூட சாப்பிடலாம் எடுத்து. மிளகா கடிச்சிக்க மறந்தே போயிட்டேன் இல்லை, அவ்வளோ மிளகா தான் அது கூட சேர்த்து இது கூட சேர்த்து. அந்த நறுக்கு காரம் வந்து பழையதோட ரொம்ப நல்லாகும். அப்போ வந்து இந்த ஊறுகாய் இது என்ன ஊறுகாய், ஆம்லா ஊறுகாய். எல்லா ஊறுகாயும் ரொம்ப நல்லா இருக்குது. தக்காளி தொக்கு. மக்களே அவ்வளோதான், நான் நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா அனுபவித்து சாப்பிட்டேன் இந்த சாப்பாடை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அப்புறம் என்ன தயிர் 15 15 சைட்ஸ் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஊரில் நீங்கள் இப்போ வந்து
சென்னையிலலாம் இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிட்லன்னா நிச்சயமாக பண்ணுங்கள். நம்ம ஊர் சோறை நல்லா வடித்து தண்ணி ஊற்றி வச்சு, நம்ம ஊருக்கெலாம் ஒரு நாள் போதும், இந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு நைட் போதும். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா. உனக்கு இருக்கு உங்கள் உள்ளார வச்சுருக்கேன். சூப்பர். அம்பிரதம். ரொம்ப நன்றி. இந்த பழைய எபிசோட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள், எல்லோரையும் சாப்பிட சொல்லுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ நம்ம ஊரில் நன்னாரி சர்பத் மட்டும் சாப்பிடாமல் காலையில் பழைய சாப்பிட்டு வெளில போனீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும்.